ஹாய் ஒருவன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து எல்லோரும் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ நெகட்டிவாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வரும். ஆனால் உங்கள் ஸ்கூலுக்கு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஸ்கேன் காப்பி, ரீவேல்யூஷன், ரீடோட்டலுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நியூஸ் வந்த உடனே. ஸோ ஏன்னா 2-3 நாள் கழிஞ்சா ஸ்கேன் காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? 10th ஸ்டாண்டர்டுக்கு 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா, டிப்ளமோ படிக்கணும் ஆசைப்பட்றவங்க, பாலிடெக்னிக் ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல் இது மாதிரி ஸ்பெஷலைசேஷன், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே நிறைய இருக்குங்க. ஏடிஎஸ், ஏஎம்எல் இப்போலாம் டிப்ளமோவில் எல்லாமே வந்துருச்சு. டிப்ளமோவில் என்ன படிக்கிறீங்களோ, அதாவது பாலிடெக்னிக்கில் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இன்ஜினியரிங் படிப்பீங்க. டிப்ளமோ இப்போ வந்து 10th முடிச்சுட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். மேக்ஸ் நாலேஜ் யாருக்கு இல்லையோ, மேக்ஸ் நான் படிக்க விருப்பம் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சா டிப்ளமோ போகிறது நல்லது. டிப்ளமோ 3 வருஷம் முடித்ததுக்கப்புறம் டேரெக்டாக செகண்ட் இயர் பிஇ பிடெக் போகலாம், டேரெக்டாக பிஇ பிடெக் போகலாம். இப்போ சிஎஸ்சி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாக பிஇ பிடெக்கில் போய் சிஎஸ்சி படிச்சுக்கலாம். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே தான், ஆனால் டிப்ளமோவில் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இன்ஜினியரிங் படிப்பீங்க, கொஞ்சம் எலாபரேட்டாக படிப்பீங்க. ஆனால் டிப்ளமோவில் எல்லாமே கற்றுக்குவீங்க, இன்ஜினியரிங்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் கற்றுக்குவீங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகம், ரொம்ப பெனிஃபிட். டிப்ளமோ படித்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் நீங்கள் செகண்ட் இயரே போய்க்கலாம். என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கீங்களோ, என்ன கோர்ஸ் எடுத்தீங்களோ அதிலே போய்க்கலாம், இல்லை கிராஸ் மேஜரும் போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இசிஇ ட்ரிபிள்இ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள்இ எடுத்துகிட்டு ஈஸியும் போய்க்கலாம், ஈஸி எடுத்து ட்ரிபிள்இயும் போய்க்கலாம், அப்படியும் போய்க்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கிராஸ் மேஜர் போகாதீங்க, நீங்கள் சிஎஸ் எடுத்து சிஎஸ்சியே போங்க. அந்த மாதிரி டிப்ளமோ நல்ல கல்லூரிகள் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், டிப்ளமோ டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இல்லைனா கவர்மெண்ட் கவுன்சிலிங் வைக்கிறாங்க, அது மூலிமா நம்ம போய்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜில் நம்ம போய்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஈஸியான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸு, சயின்ஸ் குரூப் இருக்குது, மேக்ஸு, ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது. ஸோ எந்த குரூப் எடுக்கிறீங்கன்னு நிர்ணயிங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 400 மேலே எடுத்துட்டீங்க, ஒரு 375 மேலே எடுத்துகிட்டு தாராளமாக சயின்ஸ் குரூப் எடுக்கலாம், சயின்ஸ் மேலே நாட்டம் இருந்தால். அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் சயின்ஸ் குரூப், பயோமேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை தான் எடுக்கணும். அண்ட் நீங்கள் மெடிக்கல் சைட் போகணுன்னா, இன்ஜினியரிங் சைட் போகணுன்னா கட்டாயமாக நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்தாகணும். அது என்னென்னு கிளியராக பார்க்கலாம். டிப்ளமோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 11th 12th பாருங்கள், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இவ்வளோ குரூப் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இது ரெண்டில் எது எடுக்கலாம்னா, பயாலஜி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங்கும் போகலாம், மெடிக்கல் சைடும் போகலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு போகலாம், எல்லா சைடுமே போகலாம். குரூப் 2 எடுத்திங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங் மட்டும் தான் போக முடியும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் போக முடியும், மெடிக்கல் சைட் போக முடியாது. பேராமெடிக்கல், மெடிக்கல், எம்பிபிஎஸ் எதுவும் போக முடியாது. நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. குரூப் 3 வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸ், இது பியூராக நீட் எழுதி அந்த மெடிக்கல் சைட் போகிறவங்களும், பேராமெடிக்கல் பியூராக மெடிக்கல் சைட் போகிறவங்க தான் இது. அண்ட் ஏதாவது சயின்ஸ் குரூப் போகலாம், சயின்ஸ் சைட், பிஎஸ்சி சைட் போகலாம். குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ், மேக்ஸு இதுக்கு என்னெல்லாம் பாடப்பிரிவு இருக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும், ஆர்ட்ஸ் படிக்கணும், இது போய்க்கலாம். ஆர்ட்ஸில் வந்து இன்னொரு குரூப் இருக்குது, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், சிஏ இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் பிசிஏ கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பயோ, சிஎஸ், பிசிக்ஸ். இதில் வந்து மேக்ஸ் இருக்காது, பயாலஜி, சிஎஸ் இருக்கும். இது எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் போக முடியாது, ஏன்னா மேக்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் எம்பிபிஎஸ் இது போய்க்கலாம், பேராமெடிக்கல் கோர்சஸ் போய்க்கலாம். அண்ட் ஆல்சோ எனி பிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சிஎஸ்சி போகலாம், அண்ட் பிசிக்ஸும் போகலாம். அண்டு அடுத்த குரூப் வந்து தமிழ், இங்கிலீஷ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு டிஃபென்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி தாராளமாக எடுத்து படிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, ஹோம் சயின்ஸ் ஆர் நியூட்ரிஷன்ஸ். இந்த மேக்ஸுக்கு பதிலாக ஹோம் சயின்ஸ் ஆர் நியூட்ரிஷன்ஸ். யாராவது பேராமெடிக்கல் கோர்சஸ் யாராவது நர்சிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை படிக்கலாம். ஸோ குரூப் வைஸ் நான் சொல்லிட்டேன். 400 மார்க் மேலே இருந்தால் சயின்ஸ் குரூப் எடு, இந்த ஃபஸ்ட்டு 2 குரூப்பு. இல்லைன்னா கம்மியாக இருந்ததுன்னா மேக்ஸ் நல்லா வரும்னா எடு, இல்லைன்னா நீ வேறு குரூப்பை பாரு, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஸ்கோப் பயோமேக்ஸ்னால் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போய்க்கலாம், வெட்டினரி போய்க்கலாம், ஹோமியோபதி போய்க்கலாம், ஆயுர்வேதா போய்க்கலாம், யுனானி, அக்னி, ஃபாரன்சிக் சயின்ஸு, ஃபார்மா டி, ஃபார்மா பின்னு சொல்லுவோம், நர்சிங் போய்க்கலாம், பேராமெடிக்கல் கோர்ஸ் போய்க்கலாம், துணை மருத்துவம், லைஃப் சயின்ஸு, அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங்கும் போய்க்கலாம். பயோமேக்ஸ் எடுத்து படித்தா பிஇ பிடெக்கும் போய்க்கலாம். சிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து படித்தா பிஇ பிடெக்கு, பிஆருக்கு டிஃபென்ஸ் போய்க்கலாம். பிஎஸ்சியில் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், சிஏ, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா
கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், இவங்களும் எழுதலாம். ஹெச்ஆராக போகலாம், பிகாம் பிபிஏ படிக்கலாம், லா படிக்கலாம், லிட்ரேச்சர் படிக்கலாம், மார்க்கெட்டிங், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பண்ணலாம், கிராஃபிக்கல் டிசைனர் பண்ணிக்கலாம். இதை விடையும் நிறையா இருக்குது, நிறையா செக்டாரில் போய்க்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு தருணம். இது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11th 12th படிக்கும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்னை கேட்டால் டிப்ளமோ 11th 12th கேட்டால் 11th 12th தான் சொல்லுவேன். ஆனால் டிப்ளமோ யார் போனான்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போனால், அண்ட் ப்ளஸ் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, நானும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், 300 மார்க் கீழே தான் வந்திருக்கு, 300 தான் வந்திருக்கு, நான் டிப்ளமோ போட்டா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் போகலாம். நல்ல கல்லூரியில் படிக்கணும், பெரிய கல்லூரி, நல்ல கல்லூரியில் படிக்கணும். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க டிப்ளமோக்கு, அதுக்கு வந்து எனக்கு அணுகலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிப்ளமோ எடுக்க வேண்டியவன் மார்க் கம்மியாக எடுத்து எடுக்கலாம். ஆனால் பிஇ பிடெக் படிக்கணும், எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை இருக்க டிப்ளமோ படிக்கலாம். அதிக மார்க் எடுத்தாலும் எனக்கு வந்து டிப்ளமோ படிக்கணும் ஆர்வம் இருந்தால் போய் படிக்கலாம். இல்லைனா 11th 12th பார்த்துக்கலாம். தேங்க்யூ.